பார்க்குறீங்க திரு பிரியன் அந்த பிரியன் உங்கள்கிட்ட கேட்கலாம். இது ஒரு வழக்கமான அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹடல்ஸ் தான் பார்க்கணுமா, இல்லை இது இந்த நெருக்கடி கொஞ்சம் அதிகம் இந்த முறை அப்படின்னு பார்க்கணுமா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள்? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் விளக்கின விஷயங்கள்லேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு வேலை இது. ஆக்சுவலாக இது வந்து உடனடியாக செய்யக்கூடியது, இல்லை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி 2-3 நாளில் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இதெல்லாம் இதுக்கான வேலைகள் கடந்த 3 மாத காலமாக திமுகவில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எந்தெந்த கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வரும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கலாம், ஒவ்வொரு தொகுதியும் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த தொகுதியில் யார் செல்வாக்காக இருக்காங்க, சிபிஎம் எங்கே செல்வாக்காக இருக்காங்க, சிபிஐ எங்கே செல்வாக்காக இருக்காங்கன்னு ஒவ்வொரு 234 தொகுதியை பற்றி அப்படியே ஒரு வந்து எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே பிரித்து அவங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு லிஸ்ட்டு வாங்கிட்டு இவங்க வச்சுருக்கிற லிஸ்ட்டோடு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அது என்ன கொடுக்குறோமோ கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதனால் புதுசாக அந்த லிஸ்ட்டை நம்பர்ஸை தான் டிசைட் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு நம்பர் திமுக நம்பரையும் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பருக்கு இவங்க ஒத்துக்கணும், அவ்வளோதான். இப்போது தேமுதிக உள்ளே வந்ததுனால திமுக கூட்டணிக்கு அந்த இடங்களை பங்கு போடுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதாவது சிபிஎம்மோ சிபிஐயோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அவங்க வந்து நாங்கள் வந்து 3 தேர்தலில் அவங்க கூட வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த லைனில் நம்ம ஒன்றா இருக்கோம், நம்ம அணி ஒன்றா இருக்குது. இப்போ உள்ளே வந்துருக்கிறவங்களுக்கு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி லைன் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்கள உள்ளே சேர்த்துருக்கோம் நம்ம. அப்போ நாங்கள் உங்கள் கூட உறுதியாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஒரு சீட் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை ஒரு 2 சீட் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தேமுதிகவோட எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் வெற்றி ஒன்றே நோக்கம் அப்படின்ற ஒரு அந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணி ப்ரொசீட் ஆகுது. ஆக்சுவலாக திமுக வந்து அந்த அடிப்படையில் தான் ப்ரொசீட் பண்ணுது. இந்த எலெக்ஷன் வந்து பாசிட்டிவான 2வது டேர்மில் வந்து பாசிட்டிவான ஓட்டை வாங்கி வின் பண்ணணும். அப்போ நம்ம வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும், யாரையும் விட்டுறக்கூடாதுன்ற இடத்துல தான் தேமுதிக கமலஹாசன் எல்லாருமே பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்க்கறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் சற்று ஒத்துழைக்க வேண்டும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. ஆனால் அவங்க வராங்கன்ட்டு எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதா, நாங்கள் கொள்கை ரீதியாக அவங்களோட ஒன்றுபட்டு 3 தேர்தலாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவங்களுக்காக குறைக்கிறதா. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா வேற கொடுத்துட்டீங்க, அவங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு, அவங்க அதில் உறுதியாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, நாளைக்கு என்ன நிலைமை ஆகுமோ தெரியாது, உறுதியாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாமான்ற அந்த ஒற்றை குரல் இருக்குல்ல, அதில் இருக்கிற நியாயத்தை யாரும் மறுக்க முடியாது. அப்போது திமுக அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அவசியம் இருக்குன்னா அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றதான் பாயிண்ட்டு. அவங்க நிச்சயமாக இதுக்காக இந்த கூட்டணியை விட்டுலாம் சிபிஓ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ அந்த நம்பர்ஸ்க்காகலாம் அவங்க வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவர்களுக்கு வந்து நம்பரை கொடுக்க வேண்டியது, திருப்தியான ஒரு நம்பரை கொடுக்க வேண்டியது திமுகவுடைய பொறுப்பு என்பது என்னுடைய கருத்து. அதை வந்து இம்மிடியட்டாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறைவான நேரம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி February லாஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி March 15 தான். இந்த மாதத்துக்கு முடியறதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் வாபஸ் எல்லாமே முடிச்சதுக்கான முயற்சிகளை எடுத்து ஒரு 15 நாளுக்குலேருந்து 18 நாள் வரையும் தான் பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அதை இழுத்துன்னு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு 8 கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும். ஸோ பிரதமர் அங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறதுனால முதல்லயே தமிழ்நாட்டு எலெக்ஷனை ஏப்ரல் 15, 16, 17 முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதிமுக கூட்டணியில எல்லாமே கூட்டணியில இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ அதிமுகல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம பேசுவோம். திரு அரவிந்த், இப்போ அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாமலே இருக்கு. இப்போ அது தொடங்கிய பிறகு அங்கு என்னென்ன சிக்கல்கள் உருவாகுது அப்படின்றது அதற்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னு பார்க்கணுமா?